ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மனோஜ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன பைக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட NX200 பைக் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஹோண்டா CB200Xன்னு சொல்லி ஒரு பைக் நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம். அதை பார்த்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த பைக் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. அது இல்லாமல் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஓகேங்க, இன்னும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கோட ரிவ்யூக்குள்ளே போகலாங்களா? ஓகேங்க, இதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டாவோட NX200 பைக்கு. இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்காவான ஒரு அட்வென்ச்சர் பைக்குன்னு சொல்லுவேன். ஒரு டூரிங் பைக்குன்னு 2 பைக்குன்னு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பைக் நம்மளுக்கு யார் கொடுத்தான்னா தாராபுரத்தில் இருக்கிற KRK ஹோண்டா ஷோரூம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பைக் ரிவ்யூ பண்ண கொடுத்தாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் இந்த பைக் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இல்லை இந்த பைக்கை பற்றி நீங்கள் ஏதாவது டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட NX200 பைக் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த NX200 பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஒரு 3 கலர் கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் அண்ட் ப்ளூ ரெட்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கலர் வேரியண்ட்டில் நம்மக்கிட்ட இன்றைக்கி நம்ம எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் நீங்கள் நம்ம ரிவ்யூ எடுத்து வந்திருக்கோம். ஓகே, இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 184.5cc இன்ஜினு. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த பைக்கோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 BH பவர் அண்ட் டார்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16.3 நியூட்டன் மீட்டர் டார்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த பைக்கில் ஏர் கூலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 கியர் டிரான்ஸ்மிஷன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 167 mm பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் கவர் சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு அப்சைட் டவுன் 4 கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. அண்ட் ரியரில் மோனோசாக் சஸ்பென்ஷன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர்ஸோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 110/70 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. அந்த ரியரில் 140/70 செக்ஷன் டயர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியரில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் இந்த Xன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. CB200Xோட இந்த NX200 பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் இங்கே சைடில் 200ன்னு சொல்லி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. இந்த பைக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே LED தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம சூப்பரான விஷயங்க. அண்ட் இந்த பைக்கில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லிச்சு. ஓகேங்க, இப்போ ஹீட்டோட சுஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. ரைடர் ஆகட்டும் ஒரு பில்லியன் ஆகட்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட TFT டிஸ்பிளே பார்க்கலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் ரைட்டாக பின்னாடி வந்திருக்கேன், ஏன்னா வெயிலாக இருக்குது. ஓகே, இப்போ ஆன் பண்ணலாங்களா? ஓகே, இதாக பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஒரு சிக்னல் வருது. ஆக்சுவலாக இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா உங்களுக்கு தெளிவாக தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கோ மோடு இருக்குது. அது இல்லாமல் நியூ கியர் ஸ்பீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. இந்த பெட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும் சொல்லி எல்லாமே கொடுத்துறாங்க. இதை பார்த்தீங்கன்னா ட்ரிப் A ட்ரிப் B எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. டைம் எல்லாமே கொடுத்துறாங்க. பட் இந்த TFT டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.2 இன்ச் TFT டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த ஜாய்ஸ்டிக் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூயல் ரேஞ்ச் எல்லாம் ரேஞ்சில் தான் ஓடிட்டுருக்கு ஃபியூல் பில். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர், அதாவது ட்ரிப் A ட்ரிப் B பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம், ரீசெட்டும் பண்ணிக்கலாம். அண்டு செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன் போனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷன் கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைன்னா ஃப்ரண்ட் வீலுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரியர் வீல் பார்த்தீங்கன்னா ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆகி பார்த்தீங்கன்னா ஓடிக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தான். ட்ரிப் A ஆட்டோ ரீசெட், அதாவது ட்ரிப் A ஆட்டோ ரீசெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா இப்போது நீங்கள் ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகும், அதாவது பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு பிளிங்க் ஆகும் பார்த்தீங்களா? அந்த பிளிங்க் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரோல் ஃபில் பண்ணுவீங்க. பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் ஆன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அதை ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோவாக ரீசெட் ஆகிடும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வேணும்னா ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த எக்கோ இண்டிகேட்டர் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆன் வச்சுருக்கேன். அந்த டிஸ்பிளே ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே டைப்பு பார் அண்ட் சிம்பிள். பாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே RPMல வரும்.
ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா வரும். சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஓகே, நான் பார்லேயே வச்சுறேன். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோ அண்ட் மேனுவல். ஆட்டோ பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மேனுவல் ஆயிரும். மேனுவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 8 பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டு டார்க்கு ஆட்டோ பார்த்தீங்கன்னா 3 மோடாக வச்சுருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வச்சுருக்கேன். அந்த ஃபேவரட் இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முன்னாடி உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு டோட்டலு ட்ரிப் ஏ ட்ரிப் பி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. அண்டு இன்னொன்று விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஓகே டோட்டல் அப்படியே பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் டைமு யூனிட்டில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு km/லிட்டர், அதாவது ஃபியூல் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா km/லிட்டரில் எவ்வளோ கொடுக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஒரு லிட்டருக்கு கிலோமீட்டர் எவ்வளோ கொடுக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். அண்டு லிட்டர் பை 100 கிலோமீட்டருக்கு எவ்வளோ லிட்டர் அடிக்கணும். அதில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா km/லிட்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் km/லிட்டர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். அண்டு ரீசெட் டிஃபால்ட், அதாவது நீங்கள் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணல. ப்ளூடூத் பேரிங் ரீசெட், அதாவது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு இல்லைனா மொபைலு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணி நீங்கள் இந்த பாட்டு கால் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் 10x பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். நீங்கள் இன்டர்கிராம்னு பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸில் போனீங்கன்னா நீங்கள் பீரியாடிக் டைமு, அதாவது மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டுக்கலாம். அண்ட் ஆயில் சேஞ்சு 20 கிலோமீட்டர் ஒன் டைம் மாற்றணும்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கலாம். வார்னிங் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ஓகே, பேட்ரி வோல்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12.5 12.6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறி காமிச்சிட்டே இருக்குது. சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரோட வெர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடுது. ஓகேங்க. பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துறாங்க. ஓகே, யூஎஸ்பி போர்ட்டில் டைப் சி போர்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே மவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கில் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துறாங்க. ஹசார்ட் ஆஃப் ஆன் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்தாங்க. செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துறாங்க. ஹை பீம், லோ பீம், பாசிங் சுவிட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் சைடில் இங்கே வந்துடும். இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுற பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துறாங்க. இண்டிகேட்டர், ஹாரன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துறாங்க. சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 810 mm பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துறாங்க. ஒரு ஷார்ட் ரைடர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பைக் ஓட்டுறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கேர்வாக கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. அது மட்டும் இந்த ஃப்ரேம், இந்த ஹெட்லேம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைமண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்குறதுக்கு சூப்பராகவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா இந்த டேங்கோட கால் நல்லா ஒட்டி வச்சுட்டு ஓட்டுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும், ஓட்டியிருக்கு. ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பைக் அப்படியே நம்ம எடுத்து ஓட்டலாங்களா? ஓகேங்க. பார்த்தீங்கன்னா பைக்கை எடுத்து அப்படியே நம்ம ஓட்டுவோம். ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பைக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் ரோடும் பார்த்தீங்கன்னா நல்லா ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ரைடும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். இன்னொன்று டூரிங் போகிற இந்த பைக்கில் டூரிங் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். ஓகேங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே பைக்கை திருப்பி பவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நார்மலான ஒரு தாங்க இருக்குது. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 200cc ஒரு நார்மலாக பைக்கை ஓட்டுற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஃபீல் ஆகுது. ஒரு புதுசாக பைக் வாங்குறவங்களுக்கு இந்த ஒரு பவர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்லா தாங்க இருக்கும். நீங்கள் ஒரு ஹையர் சிசிலேருந்து நீங்கள் ஒரு லோயர் சிசி வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லாவே தெரியாது. ஏதோ ஒரு நார்மல் பைக் ஓட்டுற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஃபீல் ஆகுது. ஓகே, பைக் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஓட்டுறதுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் பவர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு லைட்டாக ட்ராபேக் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த பைக்கோட எக்கோ மோட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த எக்கோ மோடில் நீங்கள் ஆன் பண்ணி அதாவது போடுங்க. ஆக்சுவலாக இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் உங்களுக்கு ஸ்டண்ட் அண்டு ஸ்லிப்பர் கட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்டு இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்கோ மோடில் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணி விட்டு நீங்கள் பைக் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் நல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த 80 km/லிட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு
மேலே தெரியுது அந்த ஆர்பிஎம் பேஸ் பண்ணி நீங்கள் அந்த ஸ்பீடு கட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 62, அதாவது 50 to 62 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் எக்கோ மோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டினீங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு 90, 100 இந்த மாதிரிலாம் போய் ஸ்பீட் க்ரூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 45 கூட பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஷோரூமாக சொன்னாங்க. பட் ரியலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டே பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது NS 200 பைக் வச்சுருப்பீங்கல்ல, பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, அதாவது எவ்வளோ மைலேஜ் தான் தரும் மாதிரி அப்படி பார்க்குற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயமா தெரியும். பட் ஓகேங்க, பைக்கோட ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 120 யூஸ் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 184cc தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 120க்கு மேலே நான் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் பண்ணாங்க, வந்து அவ்வளோதான் க்ரூஸ் பண்ண முடியும். ஓகே, நம்ம க்ரூஸ் பண்ணி பார்க்கலாம். ஹைவே ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நம்ம லைட்டாக க்ரூஸ் பண்ணி பார்க்கலாங்க. ஓகே, இந்த பைக் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் பார்த்தீங்கன்னா சொல்ல, இந்த பைக்கில் எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு குஷன். அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே அண்ட் ஆக்சன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸாக இருந்துச்சு. இந்த ப்ரைஸுக்கு சூப்பரான விஷயமா எனக்கு உண்டு. அண்ட் இந்த பைக்கில் எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னா படிக்கிறது. அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று விஷயம் எனக்கு பிடிக்காது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர் கூலர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆயில் கூலர் மாதிரி கூலர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கலாம். பட் இந்த பைக் 200cc எல்லா பைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் கூலிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீ ஒரு ஏர் கூலர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இனி இப்போ கூலி பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் கூலர் அந்த ஏர் லிக்விட் கூலர் பார்த்தீங்கன்னா வரணும்னு சொல்லலாம். நீங்கள் பைக்கை நம்ம டாஸ்க் செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா யாருமே கொஞ்சம் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக காற்று பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்லா காற்று அடிக்குதுங்க. இந்த காற்றுல பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணவே முடியாது. ஓகேங்க, நல்லா ஒரு புதுசாக நீங்கள் இப்போ டூரிங் பைக் நீங்கள் யாரோட வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக் நீங்கள் புதுசாக நீங்கள் பைக் வாங்க போகிற டூரிங்கும் பண்ணணும், ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், இல்லை ஆல் பர்பஸுக்கு பார்த்தீங்கன்னா தகுந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க. இந்த பைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வாங்கலாம். ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்டான பைக்கு தான் நான் சொல்லுவேன். பட் நீங்கள் ஒரு ஹையர் சிசி பண்ணிட்டீங்க, திடீர்னு நீங்கள் லோயர் சிசி, அதாவது ஒரு 200cc செக்மெண்ட்டுக்குள்ளே வரேன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பைக்கை வந்து வாங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்க. ஆனால் பவர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பைக் அப்படி திருப்பிக்கலாம். விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இனி நான் 2-3 விஷயம் சொல்லாமல் இருந்திருப்பேன். பட் எனக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். பட் அந்த மாதிரி விஷயம் தான் செஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். வாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட நான் முடிச்சுக்கிறேன். பட் இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லவே இல்லை. இந்த பைக்கோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட 2,10,000 rupees பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சு வரும். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். பட் இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த தாராவரம் ஷோரூம் பார்த்தீங்கன்னா சொன்னது பார்த்தீங்கன்னா 2,10,000 rupees பார்த்தீங்கன்னா வரும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு பேசுவாங்க. ஓகே, இந்த பைக்கோட வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பைக் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன பைக் நம்ம ரிவ்யூ பண்ணலாம் சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட்
பண்ணுங்கள்.